மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் வரக்கூடிய இருக்க பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுமே மழைநீர் வடிகால் பணிகளும் சரி, முடித்துப்பாட்டு பகுதிகளும் சரி, நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கெனால் பகுதியிலும் சரி தொடர்ந்து தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும். இந்த ஆண்டு புதிதாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூர்வாரும் பணியில் மாநகராட்சிக்கு உட்பட்டு இன்றைக்கு 100 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் சக்கர் லாரி இயந்திரங்கள் மூலியமாக இந்த தூர்வாரும் பணியை துவங்கியிருக்கிறோம். கடந்த ஆண்டு எல்லாமே இந்த டீசல்டிங் பணிகள் முற்றிலுமாக அந்தந்த பகுதி வாரியா மண்டலம் வாரியாக டெண்டர் விடப்பட்டு ஆட்கள் அந்த பகுதிகள் தூர்வாரும் பணிகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த சில்ட் ரிமூவல் பண்ணும் பொழுது அந்த சில்ட் பேக் எல்லாமே அங்கே விடப்படுறது அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்டாகவே இருந்ததுனால இந்த ஆண்டு புதிதாக இந்த சக்கர் இயந்திரம் மூலியமா இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு எந்தெந்த பகுதிகள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டது கண்டறிந்து கிட்டத்தட்ட 87 பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்குது. அந்த பகுதிகள் எல்லாம் முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த சக்கர் இயந்திரம் மூலமாக இந்த தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தூர்வாரும் பணிகள் பார்த்தீங்கன்னா நம்ம மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்து விட்டுற பகுதிகளில் எல்லாமே இந்த சக்கர் இயந்திரம் மூலமா ஏறும். அதுக்கப்புறம் ஜெட்ராய்டிங் மிஷின் கொண்டு அங்கே அடைப்புகள் இருந்தா இல்லை கல் இருந்தா இல்லை வேற ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றத அது மூலியமா எடுக்கிறாங்க. இது முற்றிலுமாக முடிந்த பிறகு ரோபோட்டிக்ஸ் இயந்திரமா மூலியமா கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கெனால் முழுவதுமா இல்லை அந்த மழைநீர் வடிகால் முழுவதுமா ப்ராப்பரா டீசல்ட் பண்ணியிருக்கா இல்லை ஏதாவது விடுபட்டு இருக்கா இல்லை உள்ள இந்த டீசல்டிங் பண்ணும்போது ஏதாவது மெட்ரோ வாட்டரதோ இல்லை பிற துறை சார்ந்தது ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கண்டறியும் வகையில் ஒவ்வொரு பகுதிகளாக இந்த பணிகள் நடைபெற கேமரா இயந்திரம் ரோபோட்டிக்கும் வைத்திருக்கும். இந்த பணிகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நடைபெறும். இப்பொழுதுக்கு முதல் கட்டமாக 100 கிலோமீட்டர் அளவிற்கு பணியை துவங்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கர் லாரி இருக்கு. அது போல அது கூடவே இந்த ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணும்போது அந்த சகதியெல்லாம் எடுத்து செல்றதுக்கு அந்த வாகனமும் இங்க பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த ஸ்லட்ஜ் ரிமூவல் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட கொடுங்கியூர் பகுதியிலயோ இல்ல பெருங்குடி பகுதியிலயோ இது முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாகவே எடுத்து சென்று அங்க வைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். இந்த பகுதியில் இன்றைக்கு திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட துணை மேயர் அண்ணன் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் லவுடும் மண்டலம் 5க்குட்பட்ட மண்டல குழு தலைவரும் 58வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் உடனிருந்து இப்பணியை துவங்கி வைத்திருக்கும். மழைநீர் வடிகால் பணிகள் வேற, தூர்வாரும் பணிகள் வேற. மழைநீர் வடிகால் பணி அப்படின்றது சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே சேரக்கூடிய மழை நீர்கள் எல்லாமே வெளியேறதுக்கான ஒரு வழிவகை தான் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டு இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் முற்றிலுமாக அந்த பணி நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது தூர்வாரும் பணி. இப்போ சாலையில இருக்கக்கூடிய நம்ம முடிந்த மழைநீர் வடிகால் பணிகள்ல கூட நிறைய டிராபிக் இஷ்யூ இருக்கு, பொல்யூஷன் அதிகமா இருக்கு. இன்னைக்கு சென்னை மாநகராட்சி பாத்தீங்கன்னா அதிக மக்கள் பெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அந்த மழைநீர் வடிகால்ல மண்ணு நிறைய தேக்கம் வருது, ஸ்லட்ஜஸ் இருக்கு, குப்பைகள் இருக்கு அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் நம்ம மழை காலங்கள்ல சாலையில தேங்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மழைநீர் வடிகால் மூலியமா கெனாலுக்கு ரீச் ஆகும்ன்றதுனால தான் டீசல்டிங் ஒவ்வொரு ஆண்டுமே பண்றது. இன்றைக்கு கண்டிப்பாக இது இத்தனை ஆண்டுகள் நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த இயந்திரம் பாத்தீங்கன்னா அது அதிக பிரஷர்ல எடுக்கிறது, ஒர்க்கும் ஃபாஸ்டா நடக்கும். இப்ப இன்றைக்கு 6 வாகனங்கள் கொடுத்திருக்கிறோம், 20 வாகனங்கள் வர இருக்கிறது. முதல் கட்டமாக இன்றைக்கு ரீஜனுக்கு 2 6 கொடுத்திருக்கிறோம். இல்ல எப்பவுமே செப்டம்பர் தான் டெட்லைன். செப்டம்பர் 30 வரலும் தான் டெட்லைன் வைப்பாங்க மாநகராட்சி சார்பா. ஏன்னா அதுக்கப்புறம் மழை எப்போ வரும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றதுனால இந்த ஆண்டும் செப்டம்பர் தான் டெட்லைன் வச்சு. AVK சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சிவானந்தா சாலையில தடுப்புகள்லாம் சேதப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில அபிஷியல்ஸும் பார்த்துருக்காங்க, அவங்க சரி பண்றதுக்கு லெட்டர் எழுதிருக்காங்க.
இல்ல சென்ட்ரல் மீடியன் பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பாக தான் அந்த கட்டமைப்புகள் வந்து செய்யணும். அவங்க சார்பாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் இது என்னவோ இருந்தாலும் பப்ளிக்கோட திங்ஸ் எதுவுமே சேதாரம் ஆகாத அளவுக்கு நடைபெறணும். சேதாரம் ஆயிடுச்சு, அதை வந்து மாநகராட்சி எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அதை சரி பண்ணுறோம், அதுக்கு செலவு வர பணத்தை நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க. மாநகராட்சி சார்பா வந்து கட்டமைப்புகள் இருக்கு. அவங்க வந்து நமக்கு நாம திட்டத்தின் மூலியமா வந்து செய்யலாம். அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று விதிகளுக்கு உட்பட்டு தான் செய்யலாம். பெனால்டி சார்ஜஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேதமில்லாத நடத்துறது தான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நல்ல மரியாதையா இருக்கும். இல்ல பெனால்டி அது வேணா முடிவுகள் எடுக்கப்படும். ஆனா அவங்க தரப்புல வந்து பெனால்டி போடுறதை விட இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி பொதுமக்கள் எதுவும் பாதிக்கூடாது. நீங்க சொன்னீங்க வான் பண்ணி விடுறீங்கன்னா அரசு கவனத்துக்கு விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். விதிகளுக்கு உட்பட்டு